அனைவருக்கும் வணக்கம். இப்போது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் விழிங்கம் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் டீப் போர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதானி குழுமத்தால் விழிங்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து போர்ட் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இயற்கையான முறையில் ஆழமாகவே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. இதனால் என்ன நமக்கு கிடைக்கும், இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கேரளா இந்தியாவுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதை விட பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் நிறைய பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து மிச்சப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஷிப்பிங்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஓரளவு தெரியும். அதை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவுக்கு இந்தியன் போர்ட்ஸ், அதாவது சவுத்தில் சென்னை, தூத்துக்குடி முதலான போர்ட்டுகளுக்கு வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி கண்டெய்னர்கள் வந்து அந்த கப்பல்கள்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற, அதாவது அமெரிக்கன் போர்ட்டாக இருந்தாலும் சரி, யூரோப்பா, அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஆஸ்திரேலியா, இதுலேருந்து எல்லாத்துலேயும் வரக்கூடிய கப்பலில் வரக்கூடிய கண்டெய்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ போர்ட்கலங் அல்லது சிங்கப்பூர் அல்லது வந்து கொலம்போ, இந்த 3 போர்ட்டில் இருந்து தான் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகி என்னாகும், நமக்கு சென்னைக்கோ தூத்துக்குடிக்கோ கப்பல்கள் வரும். அதில் வர கண்டெய்னர்கள் வந்து அதன் மூலமாக தான் வரும், கொலம்போ மூலமாக தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூத்துக்குடிக்கோ இல்லைன்னா சென்னைக்கோ டீப்பஸ்ட்டு இது கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய கப்பல்கள் வரக்கூடிய அளவுக்கு ஆழமான துறைமுகம், கடல் துறைமுகம் கிடையாது. அதனால் கொலம்போ வழியாக வந்து நம்ம கண்டெய்னர்கள் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகி இங்கே சென்னைக்கோ தூத்துக்குடிக்கோ வருது. இப்போது விழிங்கம் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே ஆழமான கடல் இதை கொண்ட நீர்ப்பரப்பு கொண்ட துறைமுகமாக அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கொலம்போக்கே போகாமல் நேரடியாக டைரெக்டாக அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மதர் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய லைன் கப்பல்கள், அதாவது மர்ஸ்க்கு, சிஎம்ஏ சிஜிஎம், அப்புறம் ஹுண்டாய், இந்த மாதிரியான பெரிய பெரிய உலகத்தில் ஹெப்பக்லாய்டு, இந்த மாதிரி நிறைய எம்எஸ்சி ஏஜென்சி, மெடிட்டரேனியன் ஷிப்பிங்னு ஒன்று இருக்குது. இதனுடைய இந்த லைனர்களுடைய இந்த பெரிய கம்பெனிகளுடைய கப்பல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல 1000 டியூஸ், அதாவது 2000, 3000, 4000 டியூஸ் கண்டெய்னர்களை கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட கப்பல்கள். இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம தூத்துக்குடிக்கோ சென்னைக்கோ வர முடியாது. அதனால் கொலம்போ வழியாக வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த விழிங்கம் போர்ட் ஓப்பன் பண்ணதுனால என்னென்னா, இந்த கப்பல்கள்லாம் அதிக கண்டெய்னர்கள் கெப்பாசிட்டி கொண்ட கப்பல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக விழிங்கம் போர்ட்டுக்கே வந்து அதன் மூலமாக வந்து மற்ற ஏரியாக்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர்களை மூவ் பண்ண முடியும். அதனால் வந்து என்னென்னா, பெரிய அளவில் கொலம்போ துறைமுகம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் பணம் மிச்சமாகும், அதே நேரத்தில் வருமானம் அதிகமாகும், வேலை வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த விழிங்கம் போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷங்களுக்கு மேலேயே வந்து அந்த போர்ட்டு வேலை நடந்துட்டுது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். இதனால் கொலம்போ போர்ட்டு பெரிய அளவில் அடி வாங்கும். ஸ்ரீலங்காவுக்கு பெரிய பொருளாதார பாதிப்பு கண்டிப்பாக இதன் மூலமாக இருக்கும். அதனால் விழிங்கம் போர்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.